ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சின்ன திரை பிரபலங்கள் 3 பேருக்கு வந்து ரீசெண்டா குழந்தை பிறந்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சீரியல் ஆக்ட்ரஸ் பிரீத்தி குமார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அ ரீசெண்டா சீமந்தம்லாம் கூட ரொம்பவே விமர்சையா நடந்துச்சு. அவங்களுக்கு நேத்திக்கு வந்து பாய் பேபி பொறந்திருக்காங்க. அ பாப்பா வந்து அவங்க ஹஸ்பண்டோட கைய ஹோல்ட் பண்ணியிருக்க மாரி ஒரு பிக்கு. அந்த பிக் வந்து பாப்பாவோட ஃபேஸ மட்டும் மறைச்சு ரொம்பவே அழகா அ போஸ்ட் பண்ணி இட்ஸ் எ பாய் அப்படிங்கிறத மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கியூட்டான ஜோடிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாரி ரீசென்ட்டா குழந்தை பிறந்த இன்னொரு ஜோடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஸ்வத் அண்ட் கண்மணி மனோகர். அ இந்த ஜோடியும் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஜோடி தான். நம்ம சன் டிவி, அப்புறம் விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி அ ப்ளே பண்ணியிருக்காங்க நம்மளோட கண்மணி. சன் டிவிய பொறுத்தவரைக்கும் சீரியல் நடிக்கல. ஆனா ரியாலிட்டி ஷோஸ் வந்திருக்காங்க பார்த்துருப்பீங்க. சீரியல் நடிக்கிற மாரி இருந்த சூழ்நிலையில தான் பேபி பொறந்துருச்சு அப்படின்னு நிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்களுக்கும் பாய் பேபி வந்து ரீசென்ட்டா பொறந்திருக்கு. அதேபோல இன்னொரு பிரபலம் நம்மளோட அவினாஷ் அண்ட் த்ரிஷா இருக்காங்க இல்லையா? அவினாஷ் பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சன் டிவில அழகு அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காரு. இப்பவும் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆகி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் பாய் பேபி வந்து பொறந்திருக்காங்க. அத பத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரொம்பவே எமோஷனலா அவங்களுமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேபியோட லெக்க மட்டும் போஸ்ட் பண்ணி ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதேபோல இன்னொரு பிரபலத்துக்கும் வந்து ரீசென்ட்டா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரீசென்ட்டா பார்த்த எல்லாமே ஆண் குழந்தை அப்படிங்கிற மாரியே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி. எஸ், நம்மளோட தர்ஷனா அசோகன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜீ தமிழ்ல ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியல் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த சீரியல் வந்து பாதியிலேயே விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியலும் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா கனா அப்படிங்கிற சீரியல்ல வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல்ல அவங்களோட திருமணத்த முன்னிட்டு சீரியல விட்டு விலகினாங்க. இப்போ அவங்களுக்கும் பாய் பேபி வந்து பொறந்திருக்கு. ரீசென்ட்டா கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதேபோல நம்மளோட விஜய் டிவில பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு சீரியல் ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போயிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல நடிச்சிருந்த சமீரா, அன்வர் பகல் நிலவு சீரியல்ல ஒன் ஆஃப் த லீடா வந்து பேரா பண்ணியிருப்பாங்க இவங்க. அ அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. செகண்டும் ஒரு பாய் பேபி வந்து பொறந்திருக்காங்க ரீசென்ட்டா. அத பத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசென்ட்டா. இந்த 5 ஜோடிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.